ஹாய்! தீபாவளி சீரீஸ் 2 இன்றைக்கி பட்டன் ஜிலேபி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 1.25 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இது 1.5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுங்குள்ளேயும் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். 2 கப் சர்க்கரை, 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும், கம்பிப்பதம் வரணும்னு அவசியம் கிடையாது. கடைசியாக இது மறுபடியும் சர்க்கரை ரீக்ரிஸ்டலைஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம எலுமிச்சம்பழ சாறு ஆட் பண்ணி பாகு ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ உளுந்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 1/2 கப் அரிசி மாவு, 3/4 கப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு பால் கவர் இல்லை எண்ணெய் கவர் இல்லை பைப்பிங் பேக் உங்கள் கிட்டே எது இருந்தாலும் சரி, அதில் இந்த மாவை ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு 3 கவர் அளவுக்கு ஃபில் பண்ணி எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் பணியாரக்கல்லில் தான் நம்ம ஜிலேபி செய்ய போகிறோம். பணியாரக்கல்லில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் மிதமான சூட்டில் இருந்தால் போதும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போ நம்ம எண்ணெய் கவரில் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு கார்னரில் நம்ம சிசர் எடுத்து கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பணியாரக்கல்லில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம்ல, அதில் புழிஞ்சு எடுத்துக்கலாம். அழகாக குட்டி குட்டியாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. மிதமான சூட்டில் தான் இருக்கணும். ஒன் சைடு வெந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால டக்குன்னு நம்ம கலர் வந்துடும், வெந்த மாதிரி இருக்கும். அதனால் நம்ம உடனே எடுத்துடக்கூடாது. நல்லா வெந்து அதுக்கப்புறமா தான் எடுக்கணும். ஏன்னா நீங்கள் உடனே எடுத்துட்டிங்க அப்படின்னா சக்கரை பாகில் போடும்போது அது நொதன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஓரளவுக்கு கிறிஸ்பியாக இருக்க மாதிரியே எடுத்துக்கோங்க. சக்கரை பாகில் நீங்கள் போட்டு எடுக்கும்போது நல்லா வந்துடும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே சுட்டு எடுத்தாச்சா, இதை சக்கரை பாகில் போட்டு ஒன் சைடு நல்லா ஊறினதுக்கப்புறமா அடுத்த சைடும் திருப்பி போட்டு நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம். இதே மாதிரி அடுத்தடுத்த பேட்ச் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பட்டன் ஜிலேபி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.